என்ன நினைச்சேனோ தெரியலங்க. இப்ப 2, 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்கறதே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதாவது இந்த சீரியலு, அப்புறம் இந்த பிக் பாஸ் இதெல்லாம் சுத்தமா பார்க்கறதே நிறுத்திட்டேங்க. ஒரு சில காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த சீரியல் போடுறதுக்கு முன்னாடி பரபரப்பா என்னென்ன வேலைய முடிக்கணுமோ, அத்தனை வேலைய முடிச்சுட்டு இந்த சீரியல் போடுற டைம்ல டான்னு போய் டிவி முன்னாடி உட்காந்துக்குவேன். சீரியல் என்னதான் நடிப்பு நமக்கு தெரிஞ்சா கூட, அதில வர எமோஷனல்லாம் நம்மளால தாங்க முடியல. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துக்கத்தலாம் தாங்க முடியாமலே ஒரு சில காலகட்டத்தில அத ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிப்போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸையும் பார்க்க நிறுத்திட்டேன். அதாவது சீசன் வந்து 3 வரையும் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சீசன் கூட எனக்கு பார்க்க பிடிக்கவே இல்ல. கண்டிப்பா நான் நெறைய பேர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிலாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன மாரி இந்த சீரியல், இந்த பிக் பாஸ்லாம் ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு, இப்ப சடனா வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு போல ஒரு 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அத வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் தான் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சிக்கன் குடுக்க கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதாவது எல்லாரும் சொல்லி சொல்லியே நமக்கே பயம் வந்துருச்சு. சரி அதிகமா இல்லனாலும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 1/2 கேஜி வாங்கிட்டு வந்தேன். 1/2 கேஜி வாங்கிட்டு வந்தாலும் சரி, 1 கேஜி வாங்கிட்டு வந்தாலும் அது எஃபெக்ட் தான் எனக்கே புரியுது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோழி நல்லா வளர்றதுக்காக ஊசி போட்டு அதை வளர வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் அந்த ஊசி வந்து சத்து ஊசி தான், மற்றபடி வேற எந்த தப்பான ஊசியும் இல்லைங்கிறாங்க. நிறைய படம் பார்த்து பார்த்து நமக்கே வந்து மைண்ட்ல நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. அதனால கொஞ்சம் பயம் தான். ஆனா வந்து இந்த சிக்கன் எடுத்துக்கலாமா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. யாருக்காச்சும் இந்த டீட்டெயிலை பத்தி முழு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்து கொஞ்சம் தெளிவுபடுவோம்.